நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு ட்ரை ஃப்ரூட் ஃபட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரெசிபி போட்டிருக்கோம். இந்த ஃபட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் மேட் ஒன்லி ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ். நாங்கள் போட்ட அந்த வீடியோ. இந்த ஃபட்ஜ் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆல் அபவுட் அச்சீவிங் தட் பர்ஃபெக்ட் பேலன்ஸ். இது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், க்ரீமியாக இருக்கணும். இட் ஷுட் பி ஃபர்ம் எனஃப் டு ஹோல்ட் இட் ஷேப். ஆனால் சாஃப்டாக வாயில் போட்டோடனே அப்படியே மெல்ட் ஆகணும். அது வந்து அது கெட்டிங் இட் ரைட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். இது ஃபர்மாக இருக்கணும், பட் ஈல்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். செட் ஆனோடனே அந்த ஃபட்ஜ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அட் த சேம் டைம் கொஞ்சம் க்ளீனாக ஸ்லைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும், பட் சாஃப்ட் எனஃப் டு பைட் இன்டு. அவ்வளோதான் அந்த ஃபட்ஜோட கன்சிஸ்டன்சி. இது வந்து நிறையா, அதாவது பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தயாரிக்கக்கூடியதான ஒரு ஃபட்ஜு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி டு மேக். இதுக்கு வந்து பெரிய பாகுபதம் தெரியணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிளாக தயாரிக்கக்கூடியதான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபட்ஜ் அப்படிங்கிறது. நாங்கள் வந்து எங்களோட சேனலில் இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து கோல்டாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படியா சர்வ் பண்ணாலுமே இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களோட சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறதான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபட்ஜ் அப்படிங்கிற ரெசிபியை தவறாமல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூஃபுல் ஃபீட்பேக்கை தவறாமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.